ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, உலகில் தலை சிறந்த அணி இந்தியா தாங்க. என்னங்க பங்களாதேஷ் அணியை இப்படி அடிச்சிட்டாங்க. உண்மையாக இந்த முறை ஏஷியா கப்பும் இந்திய அணி தான் வெல்லும், பார்த்தாலே பயமாக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இலங்கை அணி முன்னாள் நட்சத்திர வேகப்பந்து வீச்சாளர் கேப்டன் கூட சொல்லாங்க லசித் மல்லிங்கா பார்த்தீங்கன்னா ஓப்பனாக பத்திரிகையில் சந்திப்பில் ஏஷியா கப்பு இந்திய அணி தான் வெல்லும், இலங்கை அணி வெளியேற்றுறது எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக பத்திரிகையில் சந்திப்பில் பேசியிருக்காரு. அவர் என்ன ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டோங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, லசித் மல்லிங்கா அவர் என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா, உண்மையாக இந்திய அணி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குங்க, சூப்பராக விளையாடுறாங்க. இலங்கை அணி இந்த தொடரை விட்டு வெளியே போனது எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் பங்களாதேஷ் அணி பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு ஃபைட் பேக் கொடுத்தாங்க. இலங்கை அணியை வீழ்த்தும் போதே தெரியும் அவங்க நல்ல ஒரு மொமெண்டமில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இன்றைக்கி பாகிஸ்தான் எதிரான போட்டியில் பங்களாதேஷ் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியா பங்களாதேஷ் மீண்டும் இறுதிப் போட்டியில் மோதத்துக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. நான் இந்திய அணிக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். அவங்க இறுதிப் போட்டிக்கு தேர்வாக முக்கியமாக அபிஷேக் சர்மாவோட பேட்டிங் எனக்கு ரொம்ப ரொம்ப அபாரமாக இருக்குங்க. அவரோட ஹிட்டிங் எபிலிட்டி நான் ஐபிஎல்லே பார்த்துருக்கேங்க. ஹைதராபாத் அணிக்கு கோசரம் அவர் விளையாடும் போது இந்த ஹிட்டிங் எபிலிட்டி ரொம்ப அற்புதமாக இருக்குது. கண்டிப்பாக அவருக்கு ஒரு ஃபியூச்சர் ரொம்ப ரொம்ப பிரைட்டாக இருக்குது இந்தியாவில். அவருக்கும் என்னோட வாழ்த்துக்கள் நான் தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லசித் மல்லிங்கா பார்த்தீங்கன்னா ஏஷியா கப்பு இந்தியா பங்களாதேஷ் தான் மோதுன்னு சொல்லிட்டு அவரும் மீண்டும் சொல்லியிருக்காரு. நிறைய பேர் ரசிகர்கள் என்னன்னு சொல்கிறாங்க, இல்லை பாகிஸ்தான் வரணும், பாகிஸ்தான் வந்தால் தான் எங்களுக்கு ஈஸியாக இருக்கும், இந்தியா அணி ஈஸியாக அடித்து நம்ம ஏஷியா கப் எடுத்துகிட்டு போயிடுவாங்க, பங்களாதேஷ் வந்தால் கூட டஃப் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பாகிஸ்தானுக்கு கலாய்ச்சிட்டு வந்துட்டுருக்காங்க. கரெக்டுங்க. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் வெற்றி பெற்றது மூலமாக இந்திய அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறிட்டாங்க. இன்றைக்கி பங்களாதேஷுக்கு ரெஸ்ட்டே இல்லாமல் இன்றைக்கி பாகிஸ்தான் கூட ஒரு போட்டி களம் இறங்குறாங்க. இன்றைக்கி யார் வெற்றி பெறுறாங்களோ குவாலிஃபை டு ஃபைனல் டு ஏஷியா கப் இந்தியா கூட எதிர்கொள்வாங்க வர ஞாயிற்றுக்கிழமை. கண்டிப்பாக ஒரு பெரிய எதிர்பார்ப்பு நோக்கி போயிட்டுருக்குங்க. ஏஷியா கப் முடிவுக்கு வரப்போது. கண்டிப்பாக இந்திய அணிக்கு பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஒரு மேட்ச் இருக்குது ஸ்ரீலங்கா கூட, அது ஜெயிச்செல்லாம் தோத்தாலும் கிட்டத்தட்ட ஃபைனலுக்கு தேர்வான மாதிரி தான். அது ஜெயிச்சா என்ன தோத்தா என்னன்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஃப்ரீயாக ஆடலாம் அந்த மேட்ச்சு. அதனால் கண்டிப்பாக இந்திய அணிக்கு ஒரு பயிற்சி ஆட்டம் மாதிரி நாளைக்கு ஒன்று இருக்குது. சண்டேல யார் கூட மோத போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கேள்விக்குறி இருக்குங்க. ஏன்னா இந்திய அணி பார்த்தீங்கன்னா என்னென்ன டீமாக இருந்தாலும் இந்தியாவை வீழ்த்த முடியல. இப்போ ஸ்ரீலங்காவாச்சு வீழ்த்தாங்களா சொல்லிட்டு நாளைக்கு பார்க்கலாம். பட் நான் நேற்று பார்த்தீங்கன்னா உண்மையாக ஹீரோ பார்த்தீங்கன்னா அபிஷேக் சர்மா ஓகே, ஹர்திக் பாண்டியா கூட சொல்லுங்க லாஸ்ட் டைமில் குரூஷியல் ரன்னு 6-4 அடித்தார். அவர் அடித்த ரன்னு தான் லாஸ்ட்டில் கொஞ்சம் ப்ரெஷர் ஆகி அந்த ரன் அடிக்க முடியாமல் தத்து நிறுத்திச்சின்னு சொல்லலாம். அதனால் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு டீமாக இந்திய அணி இருக்காங்க. இந்த 2025 ஏஷியா கப் இந்திய அணி தான் வெல்லுன்னு சொல்லிட்டு நிறைய முன்னாள் வீரர்கள் சொல்லிட்டு வந்துட்டுருக்காங்க. உங்களோட கருத்துக்கள் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். யார் வெற்றி பெறுவாங்க 2026 ஏஷியா கப் கோப்பை, 25 ஏஷியா கப் கோப்பைன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் கொஞ்சம் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸாக தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.